திரு தரணிதரன், எப்படி பார்க்குறீங்க? அமைச்சரவை விஷயத்தில் அதிருப்தி வந்திருக்கு. நீங்கள் திமுக உட்பட எல்லாருமே ஒரு பிளானோடு இருக்கிறீங்க, நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தணும் அப்படின்னு வெளிப்படையாகவும் பேசுகிறீங்க. உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குமா, இல்லை மோடி எளிதாக உங்களை எல்லாம் கையாண்டுருவாரா? சார், மோடி ஆட்சிக்கு கிடைச்ச மக்கள் ஓட்டு என்ன? தேர்தல் நியாயமாக நடந்திருந்ததுன்னா கிட்டத்தட்ட நான் சொல்கிறேன், பாஜக தனித்து 160 சீட்டுக்கு மேலே தாண்டி இருக்க மாட்டாங்க. நியாயமாக நடந்திருந்ததுன்னா எப்படி சொல்லுங்கள்? நியாயமாக நடக்கிறதுனா இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த நாட்டோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் பாரபட்சம் இல்லாமல் நடந்திருந்தால், தேர்தல் ஆணையம் உட்பட இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ், உங்களுக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனை பண்ணாங்கன்னு. காங்கிரஸோட அக்கௌண்ட்லாம் முடக்குனாங்க. 2 முதலமைச்சர்களை, இந்தியா கூட்டணி முதலமைச்சர்களை கைது செஞ்சாங்க. தேர்தல் ஆணையத்தில் என்ன மாற்றம் கொண்டு வந்தாங்க? தேர்தல் ஆணையமோட செலெக்ஷன் ப்ரொசீஜரே மாற்றினாங்க. சீஃப் ஜஸ்டிஸ், அதுக்கப்புறம் ஆப்போசிஷன் லீடர், அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் சேர்ந்தது தான் குழு. அந்த குழுவில் சீஃப் ஜஸ்டிஸ் தூக்கிட்டு மோடியோட ரெப்ரசன்டேட்டிவ் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்த எலெக்ஷன் கமிஷனரே இந்தியா வரலாற்றில் அது மாதிரி எனக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் செய்கிற வேலைகள் பிடிக்கல அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு போகிறாரு. ஒரே ஒரு எலெக்ஷன் கமிஷன் மட்டும்தான் இருந்தார். அதனால் தேர்தல் தேதி அறிவிக்கிறதே டிலே ஆச்சு. இது இந்தியா வரலாற்றில் எப்போ நடந்திருக்கா? நடக்கலை. இப்போயாச்சும் தேர்தல் ஆணையம் வாக்குகள் பதிவானதை சொல்கிறதுல தாமதம் பண்ணாங்களா? பதிவான வாக்குகளே சொல்லலை, பர்சன்டேஜ் சொன்னாங்க. அந்த பர்சன்டேஜும் மாறிச்சு. முதல் கட்டமே எடுத்துட்டிங்கன்னா அப்போ ஒரு பர்சன்டேஜ் சொன்னாங்க, 9 நாள் கழிச்சு இன்னொரு பர்சன்டேஜ் வந்தது. சுப்ரீம் கோர்ட்டை நாடினதுக்கப்புறம் தான் ஆக்சுவல் ஓட் போல்டே வருது. ஒயரில் நேற்று ஒரு கட்டுரை வந்திருக்கு. 140 தொகுதிகளில் வாக்கு எண்ணப்பட்டதும் வாக்கு போலானதுமே மேட்ச் ஆகலைங்கிறாங்க. வாக்கு போலானதோட அதிகமாக எண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி முறைகேடுகள்லாம் நிறையா நடந்திருக்கு. நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 100 சீட்டில் வெற்றி மார்ஜின் 1000 2000 தான். அது ஒரு பாராளுமன்ற எலெக்ஷனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கான்ஸ்டியூன்சி, ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சியில் 300 400 ஓட்டு தான். சரிங்களா? இப்போ நாங்கள் அட்லீஸ்ட் மோடி மாறுவார் அப்படின்னு நினச்சோம். இந்த அரசுக்கு பெரிய இன்னும் 2-3 நாள் தானே ஆயிருக்கு. கொடுக்கலையே நம்ம. இல்லை நான் இந்த அரசுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன? மோடி அரசாங்கத்துக்கு பொருளாதார வீழ்ச்சி. அது பொருளாதாரம் வளர்ந்துச்சுன்னு யாராலுமே சொல்ல முடியாது. 2004 14 வரைக்கும் தனிநபர் வருமானம் 4 மடங்கு வளர்ந்தது. இப்போ இல்லைங்க, அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்ம பலமுறை நான் என்ன சொல்றேன், நீங்க அப்படிலாம் பண்ணியிருந்தா 240 கூட வந்திருக்க முடியாது. நீங்க சொல்றீங்க 2 சிஎம் கைது பண்றாங்கன்னு. ஜார்க்கண்ட்ல கணிசமா வாங்கியிருக்கிறாங்க. டெல்லியில 7 சீட்டும் பிஜேபி வின் பண்றாங்க. அப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கோ அவர் பிரச்சாரத்துக்கோ என்ன எஃபெக்ட் இருந்திருக்கு? ஜார்க்கண்ட்ல என்ன எஃபெக்ட் இருந்திருக்கு? நீங்க சொல்லக்கூடிய பொருளாதார வீழ்ச்சியினால மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருந்தா 240 இல்ல 40 கூட கொடுத்துருக்க மாட்டாங்களே. இல்லைங்க, நான் அதை மட்டும் நீங்கள் ஒன்றா வச்சு பார்க்க முடியாது. அதோட சேர்ந்து காங்கிரஸோட ரிசோர்ஸ் முடக்குனது, எலெக்ஷன் கமிஷன் செஞ்ச வேலைகள் நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டியது அந்த 120 தொகுதிகள் மட்டும் எடுத்து பார்க்கணும். 100 தொகுதி எங்கே வெற்றி மார்ஜின் 3000 கீழே 2000 கீழே இருக்கும், அங்கே பார்க்கணும். அங்கே ஓட் போலானது, ஓட் கவுண்ட் பண்ணது, ஓட் போலானது அதிகமாக இருக்குது அதில் ஒரு சில தொகுதிகள். அதான் இந்த முறைகேடுகளை கடந்து நான் இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே வரலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் கவுந்துரும். இப்போ மம்தா பானர்ஜிலாம் சொன்னாங்க, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் ஆட்சிலாம் வரமாட்டோம்லாம் நினைக்காதீங்க, ஆட்சிக்கு வருவோம், 10-15 நாளில் கவுந்து போன அரசாங்கத்தை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு. அப்படி கணிக்கக்கூடிய அளவுக்கு இந்த அரசு ரொம்ப நெருக்கடியில் இருக்கா? மோடி என்ன அப்படி நெருக்கடியில இருக்கிறார் ஆட்சியில்? மோடியால் ஒரு கூட்டாட்சியை நடத்த முடியாதுங்க. அவரால் ஒரு ஜனநாயக ஆட்சியை நடத்த முடியாது. அது உதாரணம் சொல்கிறேன். மோடி பிரதமர் ஆனதுக்கப்புறம் பாராளுமன்றம் அவர் ஆணைச்சு முதல் நாள்லேருந்து ஒவ்வொரு நாளும் எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு வருஷமே இந்தியா வரலாற்றிலே கம்மியான கூட்டின பாராளுமன்ற நாட்கள். பில்லை எங்கே டிஸ்கஸ் பண்ணுறாங்களா? பார்லிமெண்ட்டில் பில்லை டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. அவர் வீட்டில் கேபினெட் ரெசல்யூஷன் மூலமாக போட்டு பிரசிடென்ட்டுக்கு போய் தான் நிறைய பில் பாஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படியே பில், முக்கியமான பில் வந்தாலும், ரொம்ப ரொம்ப முக்கியமான பில் வந்தாலுமே 5 செகண்ட் 10 செகண்ட் கூட அந்த பில் டிஸ்கஸ் பண்ணுறதுல அது எங்கள் கட்சி பாராளுமன்ற உறுப்பினரும் சரி, காங்கிரஸ் இருக்கிற ஜெயராம் ரமேஷும் சரி, இல்லை கீழ் சபையில் சசி தரூரும் சரி, எல்லாருமே அதை கூறிட்டு இருக்காங்க. எப்படி 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட் மட்டும் டிஸ்கஷன் பில் பாஸ் ஆகுதுன்னு. எதனாலாம் ஒரு டிஸ்கஷன் கன்சென்சஸ் எதுவுமே பிடிக்காது. நிறையா மூத்த ஊடகவியலாளர்கள்லாம் கூட டெல்லியை சார்ந்தவங்க எழுதியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவருக்கு பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர் மேலேயே நம்பிக்கை இல்லை, அவரால் எப்படி கூட்டாட்சியை நடத்த முடியும் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் எப்படி இவங்களால கூட்டாட்சி நடத்த முடியும்? இன்னொரு விஷயம் பாருங்க, சந்திரபாபு நாயுடு அவர்கள் 2019 ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதை அவங்க திருப்பி நம்ம ஞாபகப்படுத்துவோம். என்ன தெரியுமா போட்டிருக்காரு? மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த நாட்டில் இருக்க ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் சிதைக்கப்பட்டிருக்கு, தூண்கள் உடைக்கப்பட்டிருக்கு, எலெக்ஷன் கமிஷனை கூட இவங்க சும்மா விடல அப்படின்னு. ஸோ அதனால அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த கேள்வி கேட்பாங்கல்ல. ஒரு ஜனநாயகம் நம்பிக்கை இல்லாத ஆள் மேலே ஒரு செயல்பாடுகளை கண்டிப்பாக அவங்க கேள்வி கேட்பாங்க. முதல் கேள்வி எங்கே?
ஆல்ரெடி இப்போ சிவசேனா எம்பி ஒன்று கேட்டிருக்காரு. சிராக் பாஸ்வான் கட்சிக்கு 5 எம்பி தான் இருக்காங்க. அது மாதிரி ஒரு உத்தரப்பிரதேசில் ஒரே ஒரு எம்பி கட்சி ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ஒரு 3-4 கட்சிகள் ஒரே எம்பி தான் இருக்குது. அவங்களுக்குலாம் நீங்கள் யூனியன் மினிஸ்டர் கொடுத்துருக்கீங்க, 7 எம்பி இருக்கிற சிவசேனா கட்சிக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பி சொல்லிட்டு அங்கேயே தானே இருக்காங்க. உங்க பக்கம் வரல, சமாளிக்க மாட்டாரா? ஏங்க எப்படிங்க சமாளிக்க முடியும்? இப்போ தாங்க ஒரு 2-3 நாள் ஆயிருக்குங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நாட்களில் தெரியும். நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ 21 நடக்க வேண்டிய காஸ்ட் சென்சஸே நடக்கல. மக்கள் தொகை எண்ணல. சரிங்களா? அதனால 10 கோடி பேர் இந்தியாவில் அந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் விட்டு போயிருக்காங்க. இவர் என்ன கேட்குறாரு, நிதிஷ்குமார், ஜாதி வாரியா கணக்கெடுக்கணும், மக்கள் தொகை கணக்கெடுக்கணுங்கிறாரு. அதுக்கு மோடி ஒத்துக்குவாரா? அவரு ஜாதி ரிசர்வேஷன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இவர் என்ன சொல்றாரு, டிடிபி சந்திரபாபு நாயுடு இஸ்லாமியர்கள் ரிசர்வேஷன் தரணுங்கிறாரு, இன்டர்னல் ரிசர்வேஷன். இந்த இன்டர்னல் ரிசர்வேஷன் கர்நாடகாவில் கொடுத்ததுக்கு பிஜேபி என்னென்ன பிரச்சனை பண்ணாங்க, என்னென்ன பொய்யெல்லாம் பேசினாங்க, அது கொடுக்கறது தப்புனாங்க. ஸோ அது கொடுக்க விட்டுக்குவாங்களா? இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எழுவும்ல. கொடுக்கறது நான் சரின்னு தான் சொல்றேன். கணக்கெடுப்பு தேவை, சரிங்களா? அது நான் இல்லைன்னு சொல்ல. அதுதான் நாங்கள் அப்ப இருந்து திமுக சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு மோடி ஒத்துக்குவாரா? அதே மாதிரி ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆந்திர பிரதேஷ் கேட்கறாங்க, அது கொடுப்பாரா? பீகாருக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் கேட்கறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தினந்தோறும் பிரச்சனை வரும்ல. அது ஆல்ரெடி இவரு அஜித் பவாரில் இருக்கிற நம்ம ஜெயிச்ச ஒரே ஒரு எம்பி பிரஃபுல் பட்டேல் அவர்கள் பதவி ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். ஏன்னா நான் ஜூனியர் மினிஸ்டர் கொடுக்குறேன், ஆல்ரெடி யூனியன் மினிஸ்டர் ஹெவி இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கேன்னு. ஆல்ரெடி பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சிங்க. நான் சொல்றேன், 1 மாசம் இருந்த ஆட்சியில் கூட முன்னாடி 1998 6 8 வரைக்கும் 15 நாள் ஆட்சி இருந்தது, 1 வருஷம் இருக்கு. அப்ப கூட முத நாள்ல பிரச்சனை வரல. பிரச்சனைங்கிறது ஒரு கல்யாணம் ஆகி 2வது நாளே பிரச்சனை வராது. ஒரு அலையன்ஸ் ஒரு கல்யாணம் மாதிரி ஆகி போதான் பிரச்சனை வரும். ஆறப்பயே குரல் பிரச்சனைன்னு ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி அது நீடிக்கும் நினைக்கிறீங்க? பிரச்சனையை நீங்க எதிர்பார்க்கறீங்கங்கறத அவங்களோட ஆர்குமெண்ட். அது வரும்போது வரட்டும், வாங்க பாத்துக்கறோம். இது வந்துரும் நான் சொல்றேன். ரைட் திரு தரணிதரன், ஓகே உங்க நிறைவு பார்வை சார். கொஞ்சம் நான் முதல்ல அந்த நீட்டை பத்தி சொன்னாங்கல்ல, இன்னைக்கு நீட்டை பத்தி கோர்ட் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? sanctity of the exam is being affected. அந்த எக்ஸாம் நடத்துறது சாக்ரோசான் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அவங்க குற்றத்துக்கு மேலே கிடையாது, அதில் குற்றங்கள் நடக்குது, அது நீங்கள் உடனே பதில் சொல்லுங்கன்னு எனக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அது இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். மோடி அவர்கள் 2014 ஆட்சிக்கு வந்தபோது ஒன்று சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ் அப்படின்னாரு. அப்படின்னா கவர்மெண்ட் சின்னதாக இருக்கும், கவர்னன்ஸ் பெருசாக தருவோன்னு. அதுதான் சிறந்த கவர்னன்ஸ் வழி நான் சொல்லலை. ஆனால் அவர் சொன்னார். அப்போ எவ்வளோ யூனியன் மினிஸ்டர் கொடுத்தாரு? வெறும் 41 தான். யூனியன் மினிஸ்டர்ஸ், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் ப்ளஸ் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் எல்லாம் சேர்ந்து 41 பேருக்கு தான். இப்போ எவ்வளோ தெரியுமா இருக்காங்க? 75 பேர். இவ்வளோ அமைச்சர் இருந்ததே இல்லை. இவ்வளோ அமைச்சர் இருந்ததே இல்லை. ஸோ அப்படின்னா அவர் சொன்னது அவரே திரும்பி போறார். நீங்க எப்படி பார்க்கலாம்ல, நிறைய அமைச்சர்கள் கொடுக்கிறது நிறைய மாநிலத்துக்கான பிரதிநிதித்துவம் அப்படின்னு பார்க்க இன்னும் கூடுதல் கவனம் அப்படின்னு 2 விஷயம். அதுல இவரே இதே மோடி அவர் நான் தான் சொன்னேன் அப்பயே, இது சரியான அப்ரோச் நான் சொல்ல. ஆனால் 2014 சரி, 2014 19 வரைக்கும் சரி, அதுக்கப்புறமும் சரி, மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ் அப்படின்னு அவர் தான் சொன்னார். அதனால இந்தியா புது இந்தியா பிறகுதுனால இவரே மேக்ஸிமம் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டார். அப்படின்னா அவரே என்ன ஏற்றுக்கிறாரு, இதை வச்சு நம்ம சரியாக செய்யலைங்கிறது, அந்த பாலிசி வேலை செய்யலைங்கிறது. சரிங்களா? 2வது பிரதிநிதித்துவத்தை பற்றி நீங்களே பேசுனீங்க. தென்னிந்தியா முழுமையாக சேர்ந்து இந்தியாவோட உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட 50% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, 20% தான் மக்கள் தொகை. அப்படி இருந்த பட்சத்திலும் தென்னிந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட 10 அமைச்சர்கள் கூட கிடையாது, யூனியன் மினிஸ்டர்ஸ். நான் அதில் இவங்க 2 பேரையும் கழிச்சிட்றேன். ஃபினான்ஸ் மினிஸ்டரையும் சரி, வெளியுறவு அமைச்சரும் சரி, அவங்களுக்கு தமிழ்நாட்டில் இருந்ததில்லை. அப்படி பார்த்தாலும் எல் முருகன் மத்திய பிரதேஷ் எம்பி தான். இல்லை, ஆனால் அவர் இங்கே அதெல்லாம் ஒத்துக்கலாம். ஆனால் இருக்கிறது 9 பேர் தான் கிட்டத்தட்ட நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா. ஆனால் பீகாருக்கு மட்டும் 8 அமைச்சர் பாஜக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் தென்னிந்தியா புறக்கணிக்க தானே படுது. நீங்கள் நினச்சிருந்தா இங்கே தமிழ்நாட்டிலேருந்து இன்னும் 2 பேருக்கு ராஜ்யசபா மூலமாக அமைச்சரவை கொடுத்துருக்கலாம், கர்நாடகாவில் எக்ஸ்ட்ரா ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கலாம், ஆந்திர பிரதேஷ் எக்ஸ்ட்ரா ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கலாம், தெலுங்கானா கொடுத்துருக்கலாம். இதுலேயும் நான் சொல்கிறேன் 72 பேர் இருக்கிற அமைச்சரவையில் வெறும் 9 பேர் தான் தென்னிந்தியாவில்னா ரெப்ரசன்டேஷன் 1:8. அது தப்பு இல்லை. 1:8ங்கிறது மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தாவே கம்மி. கடவுளா 1:5 இருக்கணும். கிட்டத்தட்ட சவுத் இந்தியாவில் ஒரு 15 அமைச்சராச்சும் இருக்கணும். ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பேராச்சும் இருக்கணும். அதுவே பரவாயில்ல இல்லை. அது இன்னொரு விஷயம்.
சரி ஓகே ஹெரிடிட்டரி பாலிட்டிக்ஸுங்கும் போது அவங்க பிஜேபி டெஃபினிஷன் டிசைட் பண்ணிக்க முடியாது சார் அவங்களுக்கு சாதகமா. முன்னாடி தான் பொம்மை இருந்தாரு முதலமைச்சரா, பொம்மையோட அப்பா வந்து முதலமைச்சரா இருந்தாரு. இப்ப இருக்கிற ஃபட்னாவிஸ் துணை முதலமைச்சர், அவங்க அப்பா RSS பெருந்தலைவரா இருந்தாரு. இவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல இல்ல முடிவெடுக்க இடத்துல இல்லைன்னா முதலமைச்சர் முடிவெடுக்கிறதுல யார் முடிவெடுக்கிறது இருக்கா? இப்பயே பாத்தீங்கன்னா 15 ஒன்றிய அமைச்சர்கள் வந்து அவங்க அப்பாங்களும் ஒன்றிய அமைச்சராக இருந்தாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க முடிவு எடுக்க இடத்துல இல்லைன்னு. எங்கள் யூனியன் மினிஸ்டர் வந்து ஹைரார்க்கியில் டாப் 4 or 5 இருக்காங்க இந்தியாவில். அவங்க முடிவு எடுக்கிற இடத்துல இல்லை அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எங்கள் கட்சியிலேருந்து ஒரே ஒருத்தர் தான் முடிவு எடுப்பார், வேறு யாரும் சம்மந்தம் இல்லை, அவரு ஹெரிடிட்டரி இல்லைன்னு சொல்ல வராங்க. அது நீங்க ஜனநாயகத்தை மதிக்காது. அதுக்கு நாம எப்படி பதில்? அது ஓகே, நிறைவு கருத்தை முடிச்சிருங்க. ஒரே ஆள் தான் முடிவு எடுப்பாரு, அவர் ஹெரிடிட்டரியே வர மாட்டாரு. இப்போ அவரு வரல, அதனால நீங்க வந்து இல்லைங்க, KN நேரு ஒரு மகன் MP ஆனார்னா அது அரசியல் இது வாரிசு பாதிக்காது, யாரையும் பாதிக்காது. ஆனால் அவரை அங்கே நியமிக்கிறாங்க பாருங்க, என் மகன் தான் அடுத்த தலைவராக வருவான், என் மகன் தான் இந்த ட்ரஸ்ட்டுக்கு ஃபுல்லாக வருவார்னு சொல்கிறாங்க பாருங்க. அதுதான் அரசியல், வாரிசு அரசியல்ன்றது அதுதான். முடிவெடுக்கும் இடத்தில் நான் முடிவெடுக்கிறேன் இவங்கெல்லாம் இருக்கணும்னு. இங்கே யாரும் இருக்கிற ஃபட்னாவிஸோட அப்பா வந்து இப்போ கூப்பிட்டு ஃபட்னாவிஸுக்கு ஒரு மந்திரி கொடுங்க யாரும் சொல்ல. ஃபட்னாவிஸ் உழைப்பில் அவரா வந்து அப்படி பார்த்தா கூட நான் சொல்றேன், இல்ல திருக்குறள் இல்ல நான் சந்தேகம் இருக்கிறேன். நான் கேட்கிறேன் மதச்சார்பற்ற ஜனதா தளத்துல தேவகவுடாவோட பையன் குமாரசாமி அவர் தான் முடிவெடுக்கிற இடத்துல இருக்காரு. இருங்க, ஆமா இந்த ஊர்லயும் சொல்றேன், அன்புமணி ராமதாஸ் இல்லையா, GK வாசன் இல்லையா, அவங்க எல்லாம் வாரிசு அரசியல்ல தானே வருவாங்க. ஆமாங்க, கூட வச்சிருக்கீங்க அவன் தலைமை தானங்க. அன்புமணி ராமதாஸ் முடிவெடுக்கிறாரா, GK மணி முடிவெடுக்கிறாரா, GK வாசன் முடிவெடுக்கிறாரா, முனவர் பாஷா முடிவெடுக்கிறாரா? கூட்டணி கட்சிகள்ல இருக்கிறது அவங்களோட பேட்டர்ன். இவர் சொல்றது பிஜேபி கூட வச்சிருக்கீங்கல்ல, கூட வாரிசு அரசியல் நாட்டை அடிக்கிறது. அப்ப கூட வச்சிருக்க கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து கரெக்டா இருப்பாங்க, எல்லாருமே எல்லா கூட்டணி கட்சியும் கரெக்டா இருக்கும். அப்படிதான் இருக்க மாட்டாங்க, முடியாது. ஆனா இவர் சொன்னது பிஜேபி வாரிசு அரசியல், பிஜேபி வாரிசு அரசியல் இல்லைன்ற காங்கிரஸ் கட்சியை குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. காங்கிரஸ் கட்சி தேர்தல் வச்சுதான் அவங்க தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க, 2 பேர் போட்டிட்டாங்க. எப்ப பாஜக கடைசியா வந்து அவங்க தலைவருக்கு போட்டிட்டாங்க? ரைட்.